ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நம்மளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேண்டமாக வந்து அனிமே அப்டேட்ஸ்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 4000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 330 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னமோ சம்திங் தேவைப்படுறீங்க. ஸோ அதனால் பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் 4000 வந்து ரீச் ஆயிரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம். தெரியாதடா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அப்டேட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா நம்ம ரீ-0. ஸோ ரீ-0 ஸ்டார்டிங் ஃப்ரம் த நியூ லைஃப். ஸோ இந்த அனிமையோட சீசன் 4க்கு நியூவாக ப்ளூரே விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ அதாவது அனிமே சீசன் 4 வரப்போகுது இல்லையா? ஸோ அது சம்மந்தமாக இந்த விஷுவல் கீ வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் மெடலிஸ்ட் அப்படிங்கிற இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு மூவி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். அப்போயே ஒரு கீ விஷுவலுமே லான்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணலையே. ஸோ இப்போ இந்த மூவிக்கு நியூவாக ஒரு ட்ரீசர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ அந்த மூவி 2027 வரப்போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் டென்கோ ஷாக்கி த நீட் அண்ட் பிரிட்டி கேர்ள் அட் மை ஸ்கூல் இன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இஸ் மெயின் ஹூ ஐ தாட் வாஸ் எ பாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ பேரே டக்கு நுழைய மாட்டேங்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நடுவில். ஸோ இந்த அனிமே வந்து நம்மளுக்கு வந்து வரப்போகுது போல இருக்குது. ஸோ நியூவாக ஒரு அனிமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்போ வரப்போகுதுன்னா ஜூலை 2026 வந்து வரப்போகுது போல இருக்குது. ஸோ இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு கீ விஷுவலுமே லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் டாம் அண்ட் ஜெரி பேஸ் பண்ணி ஒரு மூவி வந்து வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு போஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ இது எப்போ தேட்டரில் வரப்போகுது அப்படின்னா செப்டம்பர் 9 அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒன் பீஸ் அண்ட் லெகோ கொலாபரேஷன். ஸோ போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா? ஸோ இப்போ இந்த கொலாபரேஷனுக்கு நியூவாக இன்னொரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ கிராண்ட் லைனை வந்து அரைவ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து லைட்டாக காமிச்சிருக்கிறாங்க, டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு ப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் அவங்களோட டாயை சேல் பண்ணணும். அதாவது ஒன் பீஸுக்கு அந்த டாய் வந்து வரது இல்லையா? ஸோ அதை சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ அது சம்மந்தமாக ஒரு சின்னதாக ஒரு சீரீஸ் மாதிரி விட்டோம் அப்படின்னா ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்து அந்த டாய் வந்து சேல் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ப்ராபப்ளி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ எனிவே ஒரு சீரீஸ் வரப்போகுன்றானுங்க. ஸோ ஒன் பீஸ் சம்மந்தமாக. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒன் பீஸும் கிட்கேட்டும் வேறு கொலாபரேட் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ அதுக்கு வேறு ஆட் வந்து எடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ அதை பார்க்கும்போது அதுவும் நல்லா க்ரேஸியாக இருந்துச்சு. அதாவது நம்ம லூஃபியோட ஃபோட்டோ போட்ட ஒரு கிட்கேட் இது இருக்குது, அப்புறம் ஜோரோ போட்டது இருக்குது, அப்புறம் ஊசாப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 வகையான கிட்கேட் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் கூட வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து ஜோரோ போட்ட படத்தில் நான் வந்து கிட்கேட் வாங்கி சாப்பிட்டேன் ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸ் வந்து இப்போதைக்கு ஒவ்வொரு கொலாபரேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ பண்ணட்டும் எப்படி தான் போய் முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒன் பீஸ்லேயே ஒரு சில இஷ்யூஸுமே போய்கிட்டு இருக்குதுப்பா. ஸோ அது வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா ஸோ அந்த மாங்காவில் இருக்கிற மாதிரியே அந்த டோய் அனிமேஷன்காரன் வந்து அடாப்ட் பண்ண மாட்டான். ஸோ இவன் வேணுக்குனே ஃபேன் சர்வீஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி ஒரு சில விஷயங்களை பெருசு பண்ணி காட்டுறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறானுங்க. ஸோ நான் ஆக்சுவலாக பூம் மீட் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஸோ வந்து மாங்காவில் ஒரு மாதிரி இருக்கும். இது இவங்க அடாப்ட் பண்ணுறதுக்காண்டி ஸோ ஃபேன் சர்வீஸ் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு சில விஷயங்கள் மாற்றுறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மாங்கா ரீடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அனிமேஷன்லேயே பார்க்குறவங்களுக்கு ஓகேங்கலாம், அதாவது ஓகே அது எப்படியோ போய்கிட்டு இருக்குது அப்படின்றவங்க விட்டுறலாம். ஆனால் மாங்காவை ரீட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சில ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக தான் தோணுதுப்பா. ஸோ அனிமேட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அதில் அனிமேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ நாங்கள் ஆக்சுவலான ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம், மாங்காவில் இருக்க மாதிரி தான் பண்ணோம். ஸோ ஆனால் டோய் அனிமேஷன் நாங்கள் இருந்து வந்த மேல் ஆர்டர் படி தான் நாங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்ற வேண்டிய நிலைமைகள் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடில் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்னப்பா தோணுது? எனக்கு வந்து நீங்கள் வந்து மாங்காவில் இருக்கிற மாதிரி தான் அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஸோ டோய் அனிமேஷன் பண்ணுறதும் கரெக்டு தான், அவங்க பண்ணுற மாதிரியும் பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் மோனோகே சாப்டர் 3 ஸ்னேக் காட் அப்படிங்கிற இந்த மூவி, அதாவது ஃபைனல் அனிமே மூவி 3 வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிலீஸ்
ரிலீஸ் டேட் வந்து May 29th 2026 ஸோ எந்த அனிமேஷன் ஸ்டூடியோனா EOTA ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டூடியோ தான்ப்பா மேக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேட் அலைவ் ஸோ இந்த அனிமேக்கு அடுத்த அனிமே ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் சீசன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ அதுக்கு நியூ ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணிட்டான். அடுத்த ட்ரெய்லருமே லான்ச் பண்ணிட்டானுங்க. ஸோ டைட்டிலுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ டேட் அலைவ் லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஸோ இதுதான் ஃபைனல் சீசனாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ பரவாயில்ல, ஒரு சில அனிமேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு சீசன் பண்ணுவானுங்க, அப்புறம் 2 சீசன் பண்ணுவானுங்க, அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பேர் தெரியாமலே போயிடும். இத்தனைக்கும் அது நல்ல அனிமேவாக இருக்கும், நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுத்துருப்பானுங்க. அப்புறம் ஏன்டா அதை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் கூட நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபைனல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொண்டு வந்து முடிச்சிருக்கானுங்க. ஸோ இது கூட ஒரு பாராட்டு விஷயந்தான். அதனால் இத்தனை அனிமேக்கெலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா. ஸோ ஒரு சில அனிமேலாம் இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பேன். ஃபஸ்ட்டு சீசன் பார்த்துருப்பேன். ஸோ செகண்ட் சீசனுமே விட்டுருப்பானுங்க. ஸோ ஒரு சிலலாம் நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த சீசன் எப்படா வரப்போகுது நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அனிமையே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வராது அப்படிங்கிற மாதிரி எத்தனை அனிமையும் நம்ம வெளியே வந்திருப்போம். ஸோ அது மாதிரி இந்த அனிமே வந்து ஆகாமல் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களே, இதுவே ஒரு நல்ல விஷயந்தான்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்வார்ட் ஆர்ட் ஆன்லைன் ஸோ இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஷிம்மரிங் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்பில் கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் அப்பாத்திகேரி டைரிஸ் ஸோ இந்த அனிமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அனிமேக்கு நம்மளுக்கு தமிழ் டப்புமே இருக்குது. ஸோ இந்த அனிமேக்கு நியூ ஒரு லைவ் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா. ஸோ இப்போ இந்த லைவ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2027 வந்து எக்ஸ்பெக்டடாக ரிலீஸ் ஆகப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ரூமர்ஸ்லாம் வருது. ஸோ லைவ் ஆக்ஷன் எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறது தெரியலப்பா. ஸோ ஒரு தடவை நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ கொரியன் சீரிஸ்லாம் ஒரு சில பார்த்துருக்கேன். ஸோ ஸ்லீப்லெஸ் பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ராஜா கதை மாதிரி கொண்டு போயிருப்பானுங்க. ஸோ அதே மாதிரி ஒரு தீமில் இந்த இதுவும் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ் அனிமே அப்டேட்டுப்பா. ஸோ அட்டாக் ஆன் டைட்டனோட சீசன் 2மே வந்து பார்த்திங்கன்னா மியூஸ் இந்தியாக்காரன் அப்படியே வந்து ஏர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தானுங்க. ஸோ சீசன் 2மே நாங்கள் வந்து April 8th அப்படியே அதே டைம் 8:30 PM வந்து நாங்கள் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பானுங்க. ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்ல ரெஸ்பான்ஸோட ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்குதுப்பா. ஸோ அட்டாக் ஆன் டைட்டனுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ தமிழ் சைட்லேருந்தே ஸோ தெலுங்கு கூட அவ்வளோ போக மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நியர்லி ஒரு 5K 6K தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தமிழ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24-30 அப்படிங்கிற மாதிரி நல்ல ஹியூஜ் ரெஸ்பான்ஸே கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ் சைடுக்குமே நிறையா வரவேற்பு கொடுப்பாங்க மியூஸ் இந்தியா சைட்லேருந்தே. ஸோ இதை வந்து மறக்காமல் ஸோ அடுத்தடுத்து நம்மளுக்கு தமிழ் டப்பில் என்ன அனிமே வந்தாலுமே ஸோ இதே மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் ப்ளூ பாக்ஸ்ப்பா. ஸோ ப்ளூ பாக்ஸுக்கு தெலுங்கு டப்பு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு சைட்லேருந்து ஒரு சில ரூமர்ஸ்லாம் வருது. ஸோ அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனால் மேபி நம்மளுக்கு தெலுங்குல பண்ணாங்க அப்படின்னா தமிழுமே பண்ணுவாங்க, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஸோ நம்மளை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்கள இருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஸோ 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்திருப்பேன். அதான் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ளூ பாக்ஸ் வந்து நம்மளுக்கு தமிழ் டப் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ரூமர்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ 1 இயருக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ பாசிபிளி ஸோ தெலுங்கு டப்புமே இப்போதைக்கு ஓரளவுக்கு ரூமர்ஸ் வந்து வருது அப்படிங்கிறனால ஸோ பாசிபிளி தெலுங்கு அண்ட் தமிழ் டப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ளூ பாக்ஸுக்கு கொண்டு வர போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ ஆனால் இது வந்து இன்னும் 100% உண்மை ஆகலை. ஸோ வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ ப்ளூ பாக்ஸ் அப்படிங்கிற இந்த அனிமேலாம் எனக்கு ஃபேவரட்டான அனிமே. ஸோ இதுக்கு வந்து தமிழ் டப்லாம் வந்துச்சு அப்படின்னா நானுமே இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வருதா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டயர் லிஸ்ட் வீடியோ மேக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய தடவை கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ பாசிபிளி அந்த வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன்ப்பா. ஸோ அதனால் உங்களோட ஹெல்ப்மே தேவைப்படுது. ஸோ நீங்கள் நிறைய பேர் தமிழ் டப் அனிமே நிறையவே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேட்டகரைஸ் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அனிமே, அதாவது S ரேங்க், A ரேங்க்கு, ஸோ B ரேங்க், C ரேங்க் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்குங்க. எஸ்னா இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா எனக்கு இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிடிக்கும். பின்னா எனக்கு ஆவரேஜாக பிடிக்கும். சினா புவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சத ஒரு கமெண்ட் மாதிரி போடுங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி நான் வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி S ரேங்க் A ரேங்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன்ப்பா தமிழ் டப்புக்கு. ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட்டுமே தேவைப்படுது. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச அனிமே வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. சரி, ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பேர் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அந்த விடை பெறுவது நான் உங்கள் அனி குருஜி.